ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிப்பருப்பு வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் சீசனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது பாசிப்பருப்பில் ஏற்கனவே ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும், நமக்கு அந்த ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப யங்கர் லுக்கிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும், அந்த இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்கின் வந்து சேக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்ட்டு. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணுங்கள், வாரத்தில் ஒரு நாள்லாம் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், நல்ல க்ளோ இருக்கும். இது நேச்சர் ஸ்க்ரப்பு கூட. இது நம்ம ஸ்க்ரப்பாகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நமக்கு அந்த கையில் தட்டுப்படணுங்க, ரொம்ப கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணிடக்கூடாது. கிரானியூல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சோம்னா ஒரு 4 நாளைக்கு வரும், 4 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கிரானியூல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் புளிக்காத தயிர், புளிச்ச தயிர் எப்போவுமே ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. புளிச்ச தயிர் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கேர்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இதுலேயே ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறனால ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப போட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்காது. நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக இருக்கும்ன்ட்டு. நமக்கு ரப் பண்ணும்போதே வந்து தேய்க்கும் போது ஃபேஸில் போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேருக்கு இது பிடிக்காது. அந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்போட ஸ்மெல் வந்து ஃபேஸ் பேக்காக போடும்போது பிடிக்காது. ஸோ அவங்க வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வாட்டர் மேலே வச்சுட்டு, ஏன்னா நம்ம ட்ரையாக வந்து எந்த ஒரு ஸ்க்ரப்பையுமே போட்டு தேய்க்கக்கூடாது. நான் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு, ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மைல்ட் ஸ்க்ரப் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அந்த எலாஸ்டி உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு இழுத்த மாதிரி இருக்கும் ஸ்கின், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸ் பேக்கை வந்து ஸ்க்ரப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஃபேஸ் பேக்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். முட்டியெல்லாம் சில பேருக்கு கருப்பாக இருக்கும், அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்கின் டேனையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், வாய் சுற்றி நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ரிசல்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜென்ஸ், மென் அண்ட் விமன் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் ஒன்றுமே கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட் தான். ஸோ இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது கொஞ்சம் அந்த கிரானியூல்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கும். நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வின்டர் சீசனுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக். எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸுமே வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.